ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் 50 பேருடன் சென்ற மாயமான விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் 50 பேருடன் சென்று மாயமான விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 50 பேருடன் சென்ற AN-24 பயணிகள் விமானம் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியான நிலையில் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் 50 பேருடன் சென்ற மாயமான விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 50 பயணிகளுடன் பயணித்த அங்காரா என்ற விமானம், அந்த விமானம் காணாமல் போயிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்புகளை முழுவதுமாக அந்த விமானம் இழந்திருந்த நிலையில் அதில் பயணம் செய்த 50 பயணிகளுடைய நிலை என்ன என்ற கேள்விகள் எழுந்திருந்தன. இந்த நிலையில்தான் அந்த மாயமான விமானம் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியிலே 50 பேருடன் பயணித்த அந்த விமானமானது மாயமாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த விமானத்தினுடைய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த ரஷ்ய விமானத்தை பொறுத்தவரை பயணிகள் விமானம் கிட்டத்தட்ட 53 பயணிகள் அதில் இருந்திருக்கின்றார்கள். 5 குழந்தைகள் வரை இருந்திருக்கின்றார்கள். அங்காரா என்ற விமான நிறுவனத்துக்கு சொந்தமான அங்காரா வகை விமானம், சைபீரியாவை தலைமையிடமாக கொண்ட அந்த அங்காரா விமானம் தான் ரஷ்யாவில் பயணிகள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சீனாவினுடைய எல்லையை ஒட்டி, அதாவது ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதி டிண்டா என்கின்ற நகரத்தை நெருங்கும் போது இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஒரு சில விமானத்தினுடைய உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதுதான் அந்த உடைந்த பாகங்கள் மூலமாக விமானம் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. விமானத்தை தேடுவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. அங்கோரா 24 என்று குறிப்பிடப்படக்கூடிய AN-24 என்ற பெயரிடப்பட்ட அந்த விமானம் தான் டிண்டா என்கின்ற நகரத்துக்கு அருகே இந்த விபத்தில் சிக்கியிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியிலே அங்கு நடைபெற்ற அந்த விமானத்துக்கு என்ன ஆகிவிட்டது என்பது தொடர்பான அந்த ஆய்விலே ஒரு சில உடைந்த பாகங்களை கண்டுபிடிக்க முடிந்துள்ளதாக ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி இந்த 50 பேருடன் பயணம் செய்த விமானம் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. உலகம் முழுவதும் பல்வேறு விமானங்கள் கடந்த சில நாட்களாக அதிகப்படியாக விபத்துகளில் சிக்கி வருகின்றன. அதன் குறிப்பாக ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் இயங்கக்கூடிய விமானங்களும் இந்த விபத்தில் சிக்கி வரக்கூடிய நிலையில் தான் 50 பேருடன் பயணம் செய்த அந்த விமானம் தற்பொழுது விபத்தில் சிக்கி மொத்தமாக அது கீழே விழுந்திருக்கலாம் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. விமானத்தினுடைய உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 50 பேருடன் அந்த விமானம் பயணம் செய்திருந்தது. எனவே விமானத்தில் பயணித்த பயணிகளுடைய நிலைமை என்ன என்பது தெரியவில்லை. ஒருவேளை விமானம் விபத்தில் சிக்கியது உறுதி செய்யப்பட்டு ரஷ்யாவினுடைய விமான போக்குவரத்து துறையின் மூலமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டால் விமானத்தினுடைய இந்த விபத்துக்கு காரணம் என்ன என்பது அந்த கருப்பு பெட்டி உள்ளிட்டவற்றை ஆய்வு மேற்கொண்ட பிறகு தெரிய வரும். தற்போதளவில் அந்த விமானம் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் விமானத்தினுடைய உடைந்த சில பாகங்கள் குறிப்பிட்ட அந்த டிண்டா நகரத்தினுடைய எல்லைப் பகுதியிலே ரஷ்யாவின் கிழக்கு பிராந்தியத்திலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே விமானம் விபத்தில் சிக்கியதாக தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது.